ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 54வது திருப்பெயர் கோபாலேனாபி பூஜிதாய நமஹ. கோபாலனால் நன்கு பூஜிக்கப்பட்டவனுக்கு நமஸ்காரம். கோபாலேன கோகுலத்தில் இருக்கிற ஆயர்களினாலே, கோகுல மக்களினாலே, அபிபூஜிதா நன்றாக பூஜிக்கப்பட்டவன். கோ பசுக்களை, பாலக காப்பாற்றுறவன். அதனால் கோபாலன் கிருஷ்ணன்னு ஒரு அர்த்தம் அங்கே வருது. இது சுவாமி இப்போ பிரம்ம விஷ்ணு ருத்ராளா சொல்லி எல்லா தேவதா மூர்த்தியாகவும் சொல்கிறதுடையதான ஒரு விசேஷம். இதில் கோகுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்னாலையும் பூஜை பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீருத்ரத்தில் ஒரு வார்த்தை வருது. அதாவது பிரம்மம் எங்கே தெய்வம் எங்கேன்னு சொல்லி சொன்னால் சந்தேகமே பட வேண்டாம், பசுக்களை மேய்ச்சின்னு போகிறவர்களுக்கு அது காத்தாலையும் சாயங்காலமும் தெரியறதுன்னு ஒரு வார்த்தை வருது. உதைனங்கோபா அதிர்சன் உதஹாரியா அப்படின்னு வேதம் பேசுறது. அதாவது சூரியன்கிற ரூபியாக வந்து விடுறாரு, அது அவர்களுக்கு தெரியறது. அப்போ அங்கேயே தெரியறதா இருக்குன்னு சொல்கிறார். அதில் பசுக்களை பராமரிக்கிறவர்களை வச்சு தான் வேதமே அந்த இடத்துல உதாரணம் சொல்கிறது. ஏன்னா பசுக்கள் போயிட்டு வர சமயத்தை வச்சு அந்த காலத்தில் சமயத்தை தெரிஞ்சுப்பார்கள். இப்போலாம் நம்ம வந்து கடிகாரம் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ மண்ணை போட்டு இருக்கக்கூடிய ஒரு இது உண்டுன்னு நாமெல்லாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இங்கேயா பார்த்துருப்போம். பசுக்கள் போயிட்டு திரும்பி வரத்துக்கு கோதூளி லக்னம்னு பேர். ஏன்னா நடந்து வரும்போது அந்த மண்ணெல்லாம் அப்படியே பரவி வரும். சர்வேஸ்வரனான கோபாலனுடைய பகவானுடையதான சரீரத்தில் பிரம்மாதி தேவதைகள்லாம் ஆசைப்படுற மாதிரியான சுகந்தமான வாசனை, சந்தனம், பன்னீர், இன்னும் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் இருக்கக்கூடிய சரீரம். அதை ரொம்ப விரும்பலையாம். இந்த பசுமாட்டுக்கள் மேலே பட்டு இந்த மண் மேலே படிஞ்சிருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ரூபமாக தரிசனம் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குன்னு பாகவதங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக பகவானுடைய ரூபத்தை வர்ணனை பண்ணுறது. எந்த தெய்வங்களுக்காக இருக்கட்டும், பசுக்களை திருப்தி பண்ணிவிட்டா அந்த தெய்வங்கள் தன்னை ரொம்ப திருப்தி பண்ணதாக நினைக்கிறது. அதனால தான் காவஹா சர்வ சுகப்பிரதா கவாமங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச. இந்த 14 கோடி புவனமும் பசுமாட்டுக்கிட்டக்க இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால தான் பசுவை கோ பூஜை நம்ம சம்பிரதாயம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அம்மானா அம்மா கோவை தான் சொல்கிறது. அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாடையே கோமாதா குஹ ஜன்ம பூஹு அப்படின்னு கொண்டு போய் வர்ணிக்கிறது. அதனால் அந்த கோபர்களினால் ஆராதிக்கப்பட்ட கிருஷ்ணரூபியாக இருக்கிறவர், கிருஷ்ணனால் ஆராதிக்கப்பட்ட பரமேஸ்வர ரூபியாக இருக்கிறவர், சங்கரநாராயண ரூபியாக இருக்கிறவருங்கிற ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல கோபாலேனாபி பூஜிதாய நமஹ அப்படிங்கிறது சொல்லப்படுறதாக இருக்குது. இன்னும் நிறைய இடங்களில் சில இதிலெல்லாம் பசுக்காக பகவான் தன்னுடைய 2 கையை வெட்டினதான ஒரு அபரூபம் இருக்குது. சாஸ்தா ஒரு இடத்துல இருக்கார். அப்போது என்ன எடுத்து ஒரு பசுமாடு வருது. அதை வெட்டுறதுக்கு யாரோ வந்தபோது தன்னுடைய கையை கொடுத்து காப்பாற்றி இன்னும் அதே ரூபத்தோடு அந்த 2 கை இல்லாமல் இருக்காராம். அதனால் அப்படியெல்லாம் பகவான் பசுக்களை ரட்சிக்கிறதுனாலையும், பசுக்களை ரட்சிக்கிறவர்கள் பகவானை பூஜை பண்ணுறதுனாலையும் இந்த நாமாவானது ரொம்ப விசேஷமாக பொருந்தும். அதனால் கோபாலனால் பூஜிக்கப்பட்டவன், கோபர்களினாலே பூஜிக்கப்பட்டவன்கிற அர்த்தத்தோட கோபாலேனாபி பூஜிதாய நமஹன்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.